இருங்க பாய், இருங்க. ஒரு பிரகாசம் தெரியுதா என் மூஞ்சில? இருங்க பாய். போட்டாங்க, 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 கேஸ போட்டாங்க. நீங்க பர்மிஷன் கேட்காம ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுவீங்க. நான் உட்காந்து தாயப்பாஸ் விளையாடணுமா? ஆ, கோடிக்கணக்கில் கல்யாண கேசட் விற்பீங்க, பர்மிஷன் கொடுக்குறனாலும் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப அவர் என்ன உட்காந்து தாயப்பாஸ் விளையாடுவாரா? ஆ ஆ ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃபுலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். எதை பத்தி நான் பேசுறேன் உங்களுக்கு கிளியரா தெரியுதா? எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா இருக்குதுங்க இந்த ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட உடனே. நம்ம பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பத்தி 2-3 வீடியோஸ் போட்டோம். அதுக்கப்புறம் இது எங்க போய் முடிய போகுது அப்படின்ற ஒரு கிளைமேக்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா நான் வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ரீசெண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃபுலி பார்த்தீங்கன்னா சேஃபா இருக்கீங்க நம்புறேன். ஏதோ பொங்கல் புயல் வந்திருக்கான், பொங்கலா ஃபெங்கலா ஏதோ சொன்னாங்க. சேஃபா இருங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஊட்டி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் நல்லதுதான், இதே மாதிரி கிளைமேட் இருந்தால் ஓகே. மழை பெஞ்சதுனா தான் அது எக்ஸ்ட்ரீமா பெஞ்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்மளோட அடுத்த சாங் மறந்து போனியே பெண்ணே, நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்கு அந்த சாங் ஷூட் பண்ணி முடியறதுக்குள்ள. பட் அந்த சாங்கோட ப்ரோமோ நான் ஒரு 6 months முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோட எண்ட்ல வரும், செக் பண்ணி பார்த்துருங்க. சரி வேணாம், இப்பயே நான் போட்டு விடுறேன், அப்படியே பார்த்துருங்க. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லது இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி, காதல் என்று அது பொய்தானோ? ஸோ பார்த்துருப்பீங்க, இந்த சாங் ஃபுல் சாங் வரும். ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்கோம். அண்டு நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கல்யாண கேசட் தாங்க பிரச்சனையே. இந்த கல்யாண கேசட்டை பற்றி பேசணுன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, மொக்கையாக தான் இருக்குது. அவங்களோட பர்சனல் லைஃப், அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த தவறும் கிடையாது. எல்லாருமே செல்ஃப் மேடு தான். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாராக எல்லாரும் வெளியே வராங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது, அதுதான் உண்மை. நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் அவங்களோட கல்யாண கேசட் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயத்த அவங்க பண்ணி விட்டாங்க. என்ன அப்படின்னா, தனுஷ் இந்த மாதிரி எங்களுக்கு என்ஓசி கொடுக்கல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா பண்ணுறாரு, ஒரு பற்றி இந்த மாதிரி கேவலமாக ஒரு விஷயம் பண்ணிட்டாரு, எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ப்ரெஸ் நோட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவரை டிஃபேம் பண்ணி விட்டாங்க. தனுஷும் பார்த்தீங்கன்னா லீகல் நோட்டீஸ் அமைச்சிருந்தாரு, 10 கோடி கொடுங்க 3 செகண்டுக்கு, 3 செகண்டுக்கு 10 கோடி கொடுத்தா கல்யாண கேசட் ரிலீஸ் பண்ணீங்க, இல்லை பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இது நடுவில் அப்படியே கொஞ்சம் சூடு பிடிச்சிட்டே இருந்தது. அவங்களும் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 37 செகண்டுக்கு யூஸ் பண்ணிட்டு அஃபிஷியலாக அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். ஓனர்கிட்ட ப்ரொடியூசர் கிட்ட பர்மிஷன் வாங்காமல் அதில் யூஸ் பண்ண சில கிளிப்பிங்ஸால இது ஒரு பெரிய பஞ்சாயத்தை போயிட்டே இருந்துச்சா. தனுஷ் அவர்கள் இன்னைக்கா நேத்தா பண்ண வேலைன்னு தெரியல, ரீசெண்டா ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. நயன்தாரும் வந்திருந்தாங்க, தனுஷ் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனா நம்ம எஸ்டிஆர் தனுஷ் மீட் பண்ணியிருக்காங்க, எஸ்கே எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. பாக்குறதுக்கே பயங்கரமா பங்கமா இருந்துச்சு கைஸ். அண்ட் இன்னைக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ், எஸ், ப்ராப்பரான சிவில் சூட் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் அவங்க மேல ஒரு கேஸ் போட்டிருக்காரு. சிவில் சூட் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் அவருக்கான நடந்த அந்த டேமேஜஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கான ஒரு டேமேஜஸ்க்கான ஒரு அமௌண்ட் கொடுக்காம ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் சிவில் சூட்டு. இது லீகல்லி நடக்கிற ஒரு ப்ரொசீஜர். சும்மா விட்டுற முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. 3 செகண்டுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு அவங்க ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி நீ பர்மிஷன் கொடுத்தா கூட கொடுக்கலன்னா எனக்கு என்ன அப்படின்றது 37 செகண்டுக்கான ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு அஃபிஷியலாக ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ பேர் தப்பு தெரியுமா? இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. வாட் எவர் இட் இஸ், எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா காசு தான். அது யாருக்கா இருந்தாலும், எனக்கா இருந்தாலும், உங்களுக்கா இருந்தாலும், தனுஷ்கா இருந்தாலும், சிப்புக்கா இருந்தாலும், வேறு யாருக்கா இருந்தாலும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு நான் ஏன் சப்போர்ட் பண்றேன், அவரு ப்ரோ நீ தான் தளபதி ஃபேன் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு மனிதாபிமானம் தான். பர்மிஷன் கொடுக்கலன்னா அது ஏதோ பேசிட்டு தீர்த்து இருக்கணும். அஃபிஷியலா அவர் வெளியே இழுத்து அவரை பத்திலாம் பேசி அதுக்கப்புறம் அதை தாண்டி ரிலீஸ் பண்ணி, இப்ப பாத்தீங்கன்னா மனுஷன் சிவில் சூட்டே கொடுத்துட்டாப்புல. சிவில் சூட் இப்ப கொடுத்துட்டு
அடுத்தது இப்போ நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பதில் சொல்லணும், இல்லை அவங்க லாயர் வச்சு இது மூவ் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே இங்கே யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா தனுஷ் அவர்கள் தான். பிகாஸ் இஸ் த ப்ரொடியூசர், ஹி ஹாஸ் த ரைட்ஸ் டு ஆஸ்க் எனி திங். அது என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்ன கர்மமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே தான் சண்டை, ஏதோ ஒரு ரிவெஞ்சு. 2 பேர் சண்டை போட்டுக்கிறத விட்டு அஃபிஷியலாக பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவங்க தான். இன்னும் நம்ம பேசினா எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க பசங்க அப்படின்னு ஒரு விஷயம் தாண்டி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியாயத்தை நம்ம பார்க்கணும். சரி, அவர் பர்மிஷன் கொடுக்கல, பேசி தீர்த்துக்க வேண்டியது தானே, பர்சனலாக மீட் பண்ணி. எதுக்கு ஒரு லீகல் ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்து அவர் டிஃபேம் பண்ணி எல்லா நியூஸ் சேனல்ஸ் போட்டு எல்லாருமே அவர் கெட்டவராக்கி எதுக்கு இந்த பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு, எதுக்கு இந்த சீப்பான ஸ்டண்ட்? அந்த கல்யாண கேசட் நீங்கள் சேல் பண்ணாலும் ஒரு டிவிடியில் போட்டு நிறைய கடைங்க இருக்கும், இந்த சிடி விற்கிற கடைங்களா இருக்கும்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டு சேல் பண்ணுங்க. அது நீங்கள் நான் நெட்ஃப்ளிக்ஸில் தான் கொடுக்கணுமா நான் கேட்குறேன். சார் நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துட்டீங்க, நெட்ஃப்ளிக்ஸ் உங்களுக்கு காசும் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரில. அவரோட ஃபுட்டேஜ் 37 செகண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அவர் பர்மிஷன் கொடுத்தாலும் இல்லைனாலும் அவர் தான் ஓனர். அப்படி இருக்கும்போது கோவம் வரும் தானே. இப்போ இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோவம் வருது. அப்போ சம்மந்தப்பட்ட மனுஷனுக்கு எவ்வளோ கோவம் வரும்? நம்ம மனுஷன் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டா போல சிவில் சூட் கொடுத்துட்டு. எனக்கு என்ன தெரியல, நான் சிவில் சூட் கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்குது. இது ஒரு அப்டேட் தான். இந்த கேஸ் எங்க போய் முடிய போகுதுன்னு அங்கங்க நடுவில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் நான் சேர்த்து விடுறேன் கைஸ். அண்ட் மற்றபடி எதுவும் கிடையாது. நான் ஏதோ விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவங்க மேல காண்டோ ஹேட்டோலோ எதுவும் கிடையாது. ப்ராப்பரா டீல் பண்ண வேண்டிய விஷயத்த இம்ப்ராப்பரா சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணி ஒரு தேவையில்லாத கேஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய வருத்தமே. ரெண்டு பேர்ல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு இப்போ எனக்கு பர்சனலா படுறதும் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் சைடு தான். லாசூட் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு அலைய போறாங்க. அந்த 10 கோடின்றது 50 கோடியா மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 செகண்டுக்கு 10 கோடினா 37 செகண்ட்ல எத்தனை 3 செகண்ட் இருக்கும்? நான் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கு. 3 × 3 6, ஓகே 9, ஓகே எனக்கு தெரிஞ்சு 20, 30, 40 அந்த ஒரு 150, 200 கோடி கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஃபைன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெர்மிஷன் கேட்காம யூஸ் பண்றாங்கல்ல. ஸோ என்னதான் அந்த படம் ப்ராஃபிட்டோ லாஸோ இருந்தாலும் 3 செகண்ட் நீங்க யூஸ் பண்ணோன்னா எனக்கு காசு கொடுங்கன்னாரு. அது உங்களால கேட்க முடியலன்னா இந்த மாதிரி லாசூட் தான் போட முடியும். எனக்கு சிரிப்பு தான் வருது. சரி, எனிவே இதுக்கான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல. நம்ம மறந்து போனீங்க பெண்ணே, அந்த ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கூட விரைவில் அந்த சாங் ரிலீஸ் பண்றேன். நானும் சொல்லிட்டே இருக்கேன், இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தான் இருக்கும். நீ ரிலீஸ் பண்ணியா அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. வரும் கைஸ், வெயிட் பண்ணுங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பொங்கல் புயல் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, பெங்கல் புயல் பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.